உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ILC தமிழ். உயிரோடு தமிழில் அரசியல் களம். அன்பர்களே, அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் பொது தேர்தல் நடந்து முடியும் வரை அப்பப்பொழுது தேவை வரும் பொழுது நாங்கள் இராமதிரர்களை அழைத்து தெளிவு பெறுவதற்காக தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் முடிந்தால் அரசியல் கள நிகழ்ச்சியில் ஒரு சிறிய தகவலை தன்னும் பயந்து கொள்வதற்காக நாங்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று கூட நாங்கள் இணைந்திருக்கின்றோம். தாயக உடவியலாளர் இராமதிரர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் இராமதிரன். வணக்கம் தரான அன்பர உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நாங்கள் தமிழ் மக்கள் பொது சபை தொடர்பாக பார்க்க வேண்டும், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தொடர்பாக பார்க்க வேண்டும். ஒரு சின்ன ஒரு தெளிவை கொடுத்து, ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டது. அந்த முடிவுகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக தமிழ் மக்களுக்கு, புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பதற்காக தமிழ் மக்கள் பொது சபை, அந்த சபையில் 100க்கும் மேற்பட்ட குடிசார் அமைப்புகள் இணைந்து அது உருவாக்கப்பட்டது. ஆனால் நிறைவாக இங்கே 80க்கும் மேற்பட்ட குடிசார் அமைப்புகள் இருக்கின்றது. அது ஒரு பொது சபை. அந்த பொது சபையில் சில குடிசார் அமைப்புகள் மட்டுமில்லை, சில உறுப்பினர்களும் அதில் இருக்கிறார்கள். அந்த பொது சபையிலிருந்து தான் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அரசுத் தலைவருக்கான தேர்தலில் பொது வேட்பாளரை களமிறக்குவதற்காக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கப்பட்ட பொழுது அங்கே முடிவெடுக்கப்பட்டது என்னவென்று சொன்னால், தேர்தல் முடிந்தவுடன் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கலைக்கப்படும் என்ற முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்தது. இந்த விடயத்தை எங்களுடைய உறவுகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக கூறிவிட்டு நான் இப்பொழுது இராமதிரருடன் கேட்கப் போகின்றேன். இராமதிரன், நேற்று 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவோணமலையில் கூட்டம் நடைபெற்றது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கலைக்கப்பட வேண்டுமென்ற கூட்டம் நடைபெற்றது. என்ன முடிவுகள் எடுத்தார்கள் என்ற விடயங்களை உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலில் திருவோணமலையிலே தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சிகளில் கூறியிருந்தோம். அந்த தேர்தலுக்கு பின்னரான நிலைமைகளிலே ஒரு பல குழப்பங்கள், இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை தொடர்பாக பல குழப்பங்கள் நிலவி வந்தது. அவர்கள் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இது ஜனாதிபதி தேர்தலுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இணக்கப்பாடு கூட்டுத்தான் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு. ஆகவே அந்த தேர்தலுக்கு பின்னர், அந்த தேர்தலுக்கு அது கூட ஒரு முழுமையான ஒரு நிலைப்பாட்டிலே அது ஏற்படுத்தப்படவில்லை என்ற விமர்சனம் பொதுச்சபைக்குள்ளாகவே இருக்கின்றது. அந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தியலின் அடிப்படையிலே 100க்கும் மேற்பட்ட சிவில் அமைப்புகள் அங்கே ஒன்று கூடி அவர்கள் பல தீர்மானங்களை எடுத்திருந்தார்கள். தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்கின்ற ஒரு கூட்டு தீர்மானத்தை அவர்கள் எடுத்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக சில கலந்துரையாடல்கள் நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலிலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு முயற்சியும், அதோடு அரசியல் கட்சிகளோடு இணைந்து இந்த விடயங்களை எவ்வாறு முன்னகர்த்துவது என்பது தொடர்பான கலந்துரையாடலும் மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறான நிலைமையில் தான் பொதுச்சபையிலே ஒரு சரியான ஒரு ஜனநாயக பண்புகளுக்கு அமைவாக அந்த பொதுச்சபையினுடைய ஒரு கலந்துரையாடல்கள் இல்லை, அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் தான் அதற்கு கூட பல விமர்சனங்கள் பொதுச்சபைக்குள் இருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அந்த பொதுச்சபையிலே இறுதியாக 83 சிவில் அமைப்புகள் இடம்பெற்றதாகத்தான் தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று உருவாக்கப்பட்டது. அந்த பொதுச்சபை தமிழ் அரசியல் கட்சிகள் ஏழோடு சேர்ந்து அவர்கள் ஒரு உடன்பாடு எட்டியிருந்தார்கள். அந்த உடன்பாட்டிலே ஜனாதிபதி தேர்தலிலே எவ்வாறு இந்த பொது வேட்பாளரை களமிறக்குவது என்பது தொடர்பாகத்தான் அந்த உரையாடல் நடைபெற்றது. அந்த உடன்பாடு எட்டப்பட்டது. ஆகவே அந்த உடன்பாடு எட்டப்பட்ட போது இறுதியாக அந்த கலந்துரையாடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது இவர்கள் அவர்களோடு ஒரு ஒப்பந்தத்துக்கு சென்றார்கள். அந்த ஒப்பந்தத்துக்கு சென்ற விடயம் என்பது, இவர்கள் 7 பேர் அந்த பொதுச்சபை சார்பாக சென்ற விடயம் தான் பொதுச்சபைக்குள் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருந்தது. அது பொதுச்சபையில சரியான முறையிலே ஒரு கலந்துரையாடப்பட்டு யார் அந்த பொதுச்சபையினுடைய பிரதிநிதிகளாக அங்கே செல்வது என்கின்ற விடயம் ஒரு ஜனநாயக ரீதியாக எடுக்கப்படவில்லை. அந்த பொதுச்சபையிலே முன்னணியிலே செயல்பட்டவர்கள் தாங்களாகவே தங்களுக்குள் தீர்மானித்து 7 பேர் அந்த இடத்திலே சென்று கட்சிகளோடு உடன்பாடை செய்து கொண்ட விடயம் அப்போது பொதுச்சபைக்குள்ளாகவே ஒரு அரசியல் புரசலாக ஒரு ஒரு
எதிர்மறையான ஒரு கருத்துக்கள் நிலவி கொண்டிருந்தது. இப்படியான நேரத்தில் தான் இந்த தேர்தலுக்கு பின்னர் நாங்களே வலியுறுத்தி இருந்தோம். இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிற்பாடு தமிழ் மக்கள் பொதுச்சபை அந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக ஒரு மீளாய்வை உடனடியாக செய்திருக்க வேண்டும். அந்த மீளாய்வானது தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய கலந்துரையாடலிலே அது எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனால் தமிழ் மக்கள் பொதுச்சபை தான் மூலமானது. தமிழ் மக்களுடைய அரசியல் விவகாரங்களை ஒரு குடிசார் நிலையில் நின்று கொண்டு அதை நெறிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் பொதுச்சபை. ஒரு தேர்தல் நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு. ஆகவே அந்த பொதுச்சபை தன்னை ஒரு சிவில் நிலையிலே, அதாவது குடிசார் அமைப்புகள் நிலையிலே தன்னை அதை முதல்ல வலுப்படுத்தி இருக்க வேண்டும். அந்த நிலையிலே இவர்கள் தங்களுடைய ஒரு மதிப்பாய்வை செய்திருக்க வேண்டும். ஏனால் அதிலே இந்த தேர்தலிலே இந்த பொது கட்டமைப்பாக செயல்பட்ட கட்சிகள் கூட ஒரு நேர்மையாக செயல்படாத தன்மை இருக்கின்றது. ஆகவே அதை அந்த கட்சிகளோடு நின்று கொண்டு நாங்கள் மீளாய்வு செய்ய முடியாது. ஆகவே பொதுச்சபையாக ஒரு குடிசார் அமைப்பாக இந்த தேர்தலினுடைய பெறுபேறுகள் அது எவ்வாறாக அமைந்தது, அதில் ஏற்பட்ட சாதக பாதகங்கள் தொடர்பாக இவர்கள் கலந்துரையாடி இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தலைகள் மாற்றமாக ஒரு பொதுச்சபை கலந்துரையாடல்களுக்கு முன்னதாகவே அவசரப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கின்ற அங்கலாய்ப்போடு இருந்த அரசியல் கட்சிகளுடைய தூண்டுதலின் பேரிலே இந்த ஏற்கனவே இவர்கள் அந்த 7 பேர் கையொப்பம் வைத்த 7 பேருமாக அரசியல் கட்சிகளை சந்திப்பதென முடிவெடுத்தார்கள். ஆகவே திடீரென ஒரு தேர்தல் நோக்கத்தோடு இவர்கள் இவ்வாறு செயல்படுகின்ற ஒரு விடயம் அந்த 7 பேருக்குள்ளாக இவர்களுக்குள்ளாக ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்படுகின்ற போது நான் நினைக்கிறேன் அந்த 7 பேரிலே இருக்கின்ற முக்கியமான ஒரு சிலர் அதுக்கு எதிர்ப்பை தெரிவித்து அந்த கட்சிகளுடனான சந்திப்பை அவர்கள் புறக்கணித்திருந்ததாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஒரு சந்திப்பை நடத்தியிருந்தது. அதில் தான் இவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பாக உரையாடப்பட்டு அதிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழியாக இருக்கின்ற நீதியரசருடைய கட்சி, ஐங்கரநேசன் அவர்களுடைய கட்சிகள் சேர்ந்து சங்கு சின்னத்துக்கு கீழ் போட்டியிடுவதாக இருந்தால் நாங்கள் போட்டியிடலாம் என்ற ஒரு நிலைப்பாடு உரையாடப்பட்ட போது அதற்கு அமைவாக ஒரு சங்கு சின்னத்திலேயே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக போட்டியிடுவதென்ற ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருந்தார்கள். ஆகவே இந்த விடயம் பொதுச்சபையினுடைய ஏனைய அங்கத்தவர்களுக்கோ ஏனைய குடிசார் அமைப்புகளுக்கோ இந்த விடயங்கள் ஒரு செய்தியாகத்தான் தெரியப்படுத்தப்பட்டது. அவர்களுடைய அனுமதி பெறப்படவில்லை. இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காகத்தான் முதலில் ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கட்சிகளோடு சேர்ந்து பயணிப்பது தொடர்பாக இவர்கள் அந்த ஏனைய பொதுச்சபை அங்கத்தவர்களிடம் எந்தவித கருத்துக்களையும் கேட்கவில்லை. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுச்சபைக்குள்ளாக ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இந்த விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த நிலையில்தான் திருவோணமலையிலே நேற்றைய தினம் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலிலே இந்த விடயங்கள் மிக காரசாரமாக அங்கே விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பொதுச்சபை ஒரு வரமுறைகளை மீறி அந்த பொது கட்டமைப்போடு அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து அவர்கள் எடுத்த முடிவுகள் தொடர்பாக அங்கே கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கின்றது ஏனைய அங்கத்தவர்களினால். இது தொடர்பாக அந்த தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் மிகவும் ஒரு ஆக்ரோஷமான முறையிலே அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அதனுடைய ஒரு விளைவாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை கலைப்பது என்கின்ற ஒரு தீர்மானத்தை இவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அதாவது முதலாவது ஒரு 3 தீர்மானம் நேற்றைய கூட்டத்திலே முக்கியமாக எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று, தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு, அதாவது தேர்தல் நோக்கத்துக்காக அரசியல் கட்சிகளுக்கும் இந்த குடிசார் அமைப்புகளுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட அந்த பொது கட்டமைப்பு கலைக்கப்படுவதாகவும், அதே நேரத்தில் தமிழ் மக்கள் பொதுச்சபை தேர்தலிலே பங்கு பெற்றுவதில்லை, இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எவ்விதமான தலையீடுகளையும் செய்வதில்லை என்கின்ற ஒரு தீர்மானத்தை நேற்றைய கூட்டத்தில் எடுத்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக சங்கு சின்னம். அந்த சங்கு சின்னம் ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு திரட்சியினுடைய ஒரு வடிவமாகத்தான் சங்கு சின்னம் புறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த சங்கு சின்னம் இவர்களுக்குள் ஒரு உடன்பாடு இருக்கின்றது. இந்த கட்சிகளோடு இவர்கள் ஒப்பந்தம் செய்கின்ற போது இந்த சங்கு சின்னத்தை எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தல் நோக்கத்துக்காக தங்களுக்கானதாக மாற்றக்கூடாது. சங்கு சின்னம் ஒரு சுயேட்சைக்காக புறப்பட்ட சின்னம். அது தமிழ் மக்களுடைய ஒரு கூட்டு நடவடிக்கைகளுக்காக மட்டுமே ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு விடயம். ஆகவே இதனை எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதை தங்களுடைய சின்னமாக எதிர்காலத்திலே மாற்றி தேர்தலை முகங்கொடுக்க கூடாது என்கின்ற விடயம் ஏற்கனவே இந்த கூட்டுக்குள் பேசப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இவர்கள் அந்த சங்கு சின்னத்தை யாருமே பயன்படுத்தக்கூடாது. ஏற்கனவே இவர்கள் பொதுச்சபை அங்கத்தவர்களுடைய கலந்துரையாடாமல் அரசியல் கட்சிகளோடு ஒரு கூட்டம் நடத்திய போது இவர்கள் அந்த இடத்திலே வைத்து ஒரு ஒப்புதலை வழங்கி விட்டார்கள். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக போட்டியிடுவதாக இருந்தால் குத்துவிளக்கு சின்னத்துக்கு பதிலாக சங்கு சின்னத்திலே போட்டியிடுவதற்கு இவர்கள் ஓரளவு
அந்த சங்கு சின்னத்தை அந்த கூட்டமைப்புக்கு விட்டுக் கொடுப்பதாக இவர்கள் ஒரு இணங்கி விட்டார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் தான் உடனடியாகவே அந்த இடத்திலே வைத்து சங்கு சின்னத்தை இந்த குத்துவிளக்கு சின்னத்துக்கு பதிலாக மாற்றுவது தொடர்பாக தேர்தல் திணைக்கள அதிகாரிகளோடு உரையாடல்கள் இடம்பெற்றதாகவும் அறியக்கூடியதாக இருந்தது. ஆகவே இவர்கள் சங்கு சின்னத்தை அரசியல் கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்கின்ற ஒரு முடிவை இவர்கள் ஏற்கனவே எடுத்து விட்டார்கள். அது தொடர்பாகவும் கூட்டத்திலே ஒரு காரசாரமாக ஒரு விவாதிக்கப்பட்ட நிலையில்தான் சங்கு சின்னத்தையும் இந்த தேர்தலிலே யாருமே பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோளை பொதுச்சபை சார்பாக விடுப்பதாகவும் நேற்றைய கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டது. ஆகவே 3 தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள். ஒன்று, ஜனாதிபதி தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கலைக்கப்படுகின்றது. 2வது, பொதுச்சபை இந்த தேர்தலிலே எந்த விதத்திலுமே தலையீடு செய்வதில்லை என்றும், 3வது, சங்கு சின்னத்தை இந்த தேர்தலிலே யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு வேண்டுகோளை விடுப்பதாகவும் இந்த கூட்டத்தில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த 3ஐயும் பிரித்தொரு ஒரு முறை கொஞ்சம் விரிவாக பார்க்க விரும்புகின்றேன். ஒரு 20 நிமிடம் இருக்கின்றது, விரிவாக பார்க்க விரும்புகின்றேன். இப்போ நீங்கள் கூறினீர்கள் தமிழ் மக்கள் பொது சபை, அந்த பொது சபையில் அரசியல் கட்சிகள் ஒன்றுமே இல்லை. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அரசு தலைவருக்கான தேர்தல். அதில் தான் 7 அரசியல் கட்சிகளும் மற்ற 7 பிரதிநிதிகளும் குடிசார் அமைப்பு பிரதிநிதிகள் தனிப்பட்ட பிரதிநிதிகளோ அங்கே அது இணைந்துதான் அந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை நடத்தி வந்தார்கள். நீங்கள் ஏற்கனவே கூறினீர்கள் ஒரு உடன்படிக்கை எடுக்கப்பட்டது, அரசு தலைவருக்கான தேர்தல் முடிந்தவுடன் கலைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல் அவர்கள் கலைத்திருக்கிறார்கள். அதில் ஏதாவது தவறு இருக்கிறதா? அப்போ உண்மையிலே இது கலைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இவர்கள் எப்படி அதை கையாண்டிருக்க வேண்டும் என்றால் அந்த விடயம் இங்கே ஒரு தலைகளாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கலைக்கப்படுவதற்கு முன்னர் இவர்கள் நாங்கள் ஆரம்பத்தில் கூறியதை போன்று இந்த ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிப்பு தொடர்பாக இவர்கள் ஒரு மீளாய்வு ஒன்றை செய்திருக்க வேண்டும். அந்த மீளாய்வின் அடிப்படையிலே அது நிச்சயமாக இதிலே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கூறியதை போன்று இது தனிநபர்கள் சார்ந்தோ தனி அமைப்பு சார்ந்த விடயம் அல்ல. ஒரு தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு விடயத்தை முன்னகர்த்தி தான் இவர்கள் இந்த தேர்தலை எதிர்கொண்டார்கள். ஆகவே ஒரு தமிழ் தேசிய இனத்தினுடைய விடயத்திலே எதிராக செயல்பட்டவர்கள் இல்லை செயல்படுவது போன்று பாசாங்கு செய்து அதை பலகீனப்படுத்துவதற்காக செயல்பட்டவர்களையும் அம்பலப்படுத்துவது இதிலே ஈடுபடுகின்ற தரப்பினருடைய தலையாய கடப்பாடு. ஆகவே நிச்சயமாக இவர்கள் அந்த ஒரு ஆய்வை ஒரு மதிப்பாய்வை செய்திருந்தால் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குள் இருந்து கொண்டே ரெண்டகம் செய்த கட்சிகளுடைய விடயமும் அங்கே அறிக்கையிடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஆகவே அந்த ஒரு மதிப்பாய்வை செய்து கொண்டு பொது கட்டமைப்போடு இவர்கள் ஒரு சந்திப்பு செய்திருக்க வேண்டும். அந்த பொது கட்டமைப்பிலே இந்த விடயங்களை இவர்கள் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். இந்த தேர்தல் முடிவிலே இந்த கட்சிகள் முழுமையாக ஈடுபடவில்லை என்ற ஒரு அவதானிப்பு இருக்கின்றது. இதுல இருக்கிற 7 கட்சிகளும் முழுமையாக அவர்கள் தங்களுடைய ஒரு வேலைப்பாடுகளை பொது வேட்பாளருக்காக ஆற்றியிருந்தால் நாங்கள் இதை விட ஒரு மதிப்பு மிக்க ஒரு எண்ணிக்கையை பெற்றிருக்க முடியும் என்ற ஒரு விடயத்தை இவர்கள் அந்த இடத்திலே வெளிப்படுத்தி கூறியிருக்க முடியும். கூறி அவர்களிடம் அந்த பொதுச்சபையினால் இந்த விடயங்கள் உணரப்பட்டிருக்கின்ற செய்தியை அவர்களுக்கு கூறி, ஆகவே இப்படியான ஒரு நேர்மையற்ற நிலையிலே நாங்கள் இந்த கூட்டை தொடர்வதிலே எந்தவித அர்த்தமும் இல்லை. அதாவது உடனடியாக ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் இந்த கூட்டை தொடர்வது என்பது ஒரு பொருத்தமற்ற நிலைப்பாடாக நாங்கள் உணர்கின்றோம். ஆகவே இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை நாங்கள் இதோடு கைவிடுவதாக தீர்மானித்திருக்கின்றோம். அப்படி நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் ஒரு தேசமாக எதிர்கொள்வதாக இருந்தால் மீளவும் ஒரு பொது நிலைப்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் உரையாடி ஒரு உடன்பாட்டின் அடிப்படையிலே என்றால் கடந்த கால அனுபவம் இருக்கின்றது. இவர்கள் இந்த கூட்டுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த கட்சி சரியாக வேலை செய்யவில்லை, தமிழ் தேச சங்கு சின்னத்துக்கு ஆதரவாக நின்று கொண்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சயித் பிரேமதாசாவுக்கும் வாக்களிக்க சொல்லி மக்களை மடைமாற்றியவர்கள் இந்த கூட்டுக்குள் இருக்கின்றார்கள். ஆக இவர்களை அந்த இடத்திலே இருந்து அந்த கூட்டை முடிப்பதனூடாகத்தான் புதிய ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வர முடியும். அது நாங்கள் இன்று இந்த பொது கட்டமைப்பை கலைத்து விட்டு நாளை மீண்டும் ஒரு பொது கட்டமைப்புக்காக பேச்சுவார்த்தை நடத்துவதில் தவறில்லை என்று அதை இவர்கள் செய்திருக்க வேண்டும். அவர்களை அம்பலப்படுத்தி விட்டு அதை கூட்டை கலைத்து விட்டு புதிதாக ஒரு அழைப்பை விட்டிருக்க வேண்டும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் நிலைமைகள் காரணமாக நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஏன் நாங்கள் தேசமாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இதிலே பொதுச்சபையினுடைய நிலைப்பாடாக இளையவர்களையும் பெண்களையும் ஒரு தகுதியானவர்களை முன்னிலைப்படுத்தியதாக வடக்கு கிழக்கிலே நாங்கள் இந்த தேர்தலை முகம் கொடுக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த தேர்தலிலே சேர்ந்து பயணிக்க விரும்புகின்ற கட்சிகள் இந்த பொதுச்சபையோடு உரையாடலுக்கு வரலாம் என்ற ஒரு அழைப்பை விட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் ஏற்கனவே அந்த
பொது கட்டமைப்பு கலைக்கப்படுகின்ற போது அவர்களுடைய அந்த ரெண்டகம் அங்கே சுட்டி காட்டப்படுகின்றது. ஆகவே அப்படியானவர்கள் மீள உள்ளே வருகின்ற போது மீள ஒரு நிபந்தனையை விதிக்கலாம். இதிலே எவ்வளவு தூரம் இவர்கள் உண்மையாக இதிலே செயல்பட வேண்டும் என்று. அதே நேரத்திலே முன்னர் இந்த நாடாளுமன்றத்தை அலங்கரித்த மூத்தவர்கள் அனைவருமே இதிலிருந்து விலக வேண்டும். இது மக்களுடைய நிலைப்பாடு, இது பொதுச்சபையினுடைய நிலைப்பாடு, என்னுடைய நிலைப்பாடு அல்ல. வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களுடைய ஒரு பிரதான நிலைப்பாடு என்பது, நாங்கள் சங்க சின்னத்துக்காக பிரச்சார பணிகளில் ஈடுபட்ட போது இவர்களை வைத்துக் கொண்டு நீங்களே இந்த விடயங்களை செய்கின்றீர்கள் என்பதாக இந்த அரசியல் கட்சிகளை தொடர்பாக மக்களுடைய ஒரு அதிருப்தி இருக்கின்றது. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பது தொடர்பாக மக்களிடம் அதிருப்தி இருக்கின்றது. அதை இவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே மக்களுடைய உணர்வுகளை மதிப்பளித்து மக்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் புதிய தலைமுறையினருக்கு இந்த தேர்தலினூடாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே இதோடு இணங்கி வருகின்ற கட்சிகள் தாராளமாக இந்த பொதுச்சபையோடு வரலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் செய்திருந்தால் அதுதான் ஒரு சால பொருத்தமான நடவடிக்கையாக இருந்திருக்கும். ஆகவே இவர்கள் பொதுச்சபை அங்கத்தவர்களுக்கு தெரியாமல் முதலிலே ஒரு அதில் குறிக்கப்பட்டவர்கள் போய் அரசியல் கட்சிகளோடு கதைத்து உரையாடிவிட்டு உள்ளக ரீதியாக நெருக்கடி வந்ததற்கு பிற்பாடுதான் நேற்றைய தினம் திருவண்ணாமலையில கூடியிருக்கின்றார்கள். அவை கூடிவிட்டு போது இவர்கள் இந்த பொதுக்கட்டமைப்பை கலைத்திருக்கின்றார்கள். ஆகவே பொதுக்கட்டமைப்பு தேர்தலுக்கு இன்னொரு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றது. அந்த சில நாட்கள் இருக்கின்ற போது ஒரு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். ஆக இப்போது இவர்கள் கலைப்பதாக அறிவித்து விட்டால் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்கின்றது. பொது கட்டமைப்பு இருக்கின்றதா இல்லையா, இவர்கள் பொது கட்டமைப்பாக தான் போட்டியிட போகின்றார்களா, பெரிய குழப்பம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே இவர்கள் காலம் பிந்தியதாக இப்போது அந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள். அந்த எடுத்த விதம் உண்மையிலே ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு என்பதுதான் என்னுடைய அவதானிப்பு. நன்றி ராமேந்திரன். இப்போ நீங்கள் கூறிய விடயங்கள் நான் புரிந்து கொண்டேன். நேற்றைய கூட்டத்தில் ராமேந்திரன் எடுத்த முடிவின்படி அவர்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை கலைத்தார்கள். அதேபோல் நேற்று நடந்த கூட்டத்தில் அவர்கள் இந்த பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். அது ஒரு சரியான முடிவு தானே? அவர்கள் எடுத்த கொள்கை, இதுவரையில் அவர்கள் எடுத்த முடிவுகளை பார்க்கும் பொழுது ஒரு சரியான பாதையில் அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். சரியான முடிவென்று நீங்கள் கருதுகிறீர்களா? இல்லையா, இது ஒரு சரியான முடிவாக நாங்கள் கருதிவிட முடியாது. என்றால் தமிழ் மக்களை நட்டாற்றில் கைவிட்டு விட்டு இவர்கள் பின்வாங்கியதாகத்தான் நாங்கள் இந்த முடிவை பார்க்க முடியும். அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது தமிழ் தேசிய இனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை ஒரு புலம நிலையில் இருக்கின்ற இதில் புத்திஜீவிகள், பத்திய எழுத்தாளர்கள் நிச்சயமாக நன்குணர்வார்கள். ஏனால் நாடு முழுவதுமே எந்தவித பேதமும் இல்லாமல் அன்றோமர திசநாயக்காவினுடைய ஒரு அலை மிக வேகமாக அடித்துக் கொண்டிருக்கின்றது. அதை ஏற்கனவே நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். அந்த அனுரவின் அலைக்குள் தமிழ் மக்களும் ஒரு ஒரு ரசிக மனப்பான்மையோடு அதிலே அள்ளுண்டு போகக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக இவ்வாறான கையறு நிலைமையிலே ஒரு தமிழ் மக்களை மீளவும் நாங்கள் ஒரு தேசமாக வழிநடத்தி எங்களுடைய நாடாளுமன்ற பிரதித்துவத்தை தக்க வைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு தமிழ் தரப்பிடம் இருக்கின்றது. அரசியல்வாதிகள் நிச்சயமாக இந்த தேர்தல் அரசியலிலே அவர்கள் சிக்குண்டு போய் அவர்கள் தங்களுடைய இருப்புகளை பாதுகாப்பதற்காக அவர்கள் அந்த அரசியல் நிலைப்பாட்டோடு தான் அவர்களுடைய அணுகுமுறை இருக்கும். ஆனால் சிவில் அமைப்பு என்ற வகையிலே, குடிசார் அமைப்பு என்ற வகையிலே இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு பாரிய கடப்பாடு இருக்கின்றது. எவ்வாறு இந்த சாக்கடை அரசியலில் இருந்து இந்த தேர்தலை எவ்வாறு நாங்கள் ஒரு முறைமைக்குள் கொண்டு வரப் போகின்றோம் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்க வேண்டும். இது அதுக்காக தமிழ் மக்கள் பொதுச்சபை தேர்தலிலே பங்கு பெற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அல்ல. தமிழ் மக்கள் பொதுச்சபை அதனுடைய நியதியே பொதுச்சபையில இருப்பவர்கள் தேர்தல் அரசியலில் பங்கு பெற்றக்கூடாது என்று. அப்படி பங்கு பெற்றுவதாக இருந்தால் பொதுச்சபையிலிருந்து வெளியேறி அவர்கள் தேர்தல் அரசியலில் பங்கு பெறலாம். ஆகவே பொதுச்சபை என்பது தமிழ் மக்களுடைய அனைத்து விடயங்களையும் நெறிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே அந்த அடிப்படையிலே அரசியலை நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்கள் பொதுச்சபை இந்த இடத்திலே காத்திரமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்க வேண்டும். அரசியல் கட்சிகளை, அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது கட்டமைப்பாக செயல்பட்ட கட்சிகளாக இருக்கட்டும், அதற்கு வெளியே இருக்கின்ற கட்சிகளாக இருக்கட்டும், அந்த கட்சிகளை ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த நிலைப்பாட்டோடு பயணிக்கக்கூடிய வகையிலே அவர்களுக்கான நெருக்கடிகளை கொடுக்கக்கூடியதாக இந்த பொதுச்சபை தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் கடந்த நிகழ்ச்சிகளிலே அந்த விடயங்களை ஆணித்தரமாகிறோம். தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது இன்னும் தன்னை ஒரு குறைப்பிரசவமாகத்தான் வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு முழுமையாக அந்த பொதுச்சபையை பலப்படுத்தக்கூடிய வகையிலோ, ஒரு முழுமையாக தமிழ் மக்களுடைய ஒரு குடிசார் நிலையில் நின்று கொண்டு அரசியல் கட்சிகளை வழிநடத்தக்கூடிய, நெறிப்படுத்தக்கூடிய ஒரு காத்திரத்தன்மையை இன்னும் அவர்கள் வளர்த்துக் கொள்ளவில்லை. இதனால் தான் அந்த அரசியல் கட்சிகளுக்கிடையே நடைபெற்ற கலந்துரையாடலிலே
இதற்கு முன்னர் நடந்த கலந்துரையாடலிலே இந்த தேர்தல் தொடர்பான விடயங்கள் அங்கே வந்தபோது, அதாவது பொது கட்டமைப்பை கலைக்க வேண்டி வரும் என்ற நிலைப்பாடு வந்தபோது, அதாவது இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அந்த கலந்துரையாடலே முன்வைக்கப்பட்டது. அதாவது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக இதற்கு முன்னர் நடந்த கலந்துரையாடலிலே பொதுச்சபை உறுப்பினர்களால் ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது, இந்த தேர்தலிலே இளைஞர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று. அவ்வாறு அவர்கள் கூறிய போது அரசியல் கட்சிகள் உடனடியாக ஆக்ரோஷம் அடைந்து அவர்கள் அங்கே எழுந்து, சில அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள், தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசுவதுதான் உங்களுடைய கடமை, தொகுதி பங்கீடு தொடர்பாக முடிவு எடுத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய அலுவலை பாருங்கள், எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாரை நிறுத்த வேண்டும் என்று. சிந்தித்து பாருங்கள், தமிழ் தேசியத்துக்காக ஒன்று திரண்டவர்கள் ஒரு தமிழ் மக்களுடைய எதிர்கால நலன் சார்ந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று ஒரு விட்ட கோரிக்கையை அவர்கள் எவ்வாறு ஆக்ரோஷம் என்றால் அவர்களுடைய இருப்புக்கு அங்கே பிரச்சனை வருகின்றது. ஏற்கனவே ஒவ்வொரு யாழ் மாவட்டத்தினுடைய ஒரு பாராளுமன்ற அங்கத்துவம் முழக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை, எப்படி இதை நாங்கள் பங்கு போட போகின்றோம்? ஒவ்வொருவரும் தங்களுக்கு நாடாளுமன்ற அங்கத்துவத்தை வைத்திருக்கின்ற கட்சிகள் தங்களுக்கு 2 ஆசனம் வேணும் என்று கேட்கின்றார்கள். அதை கொடுத்தால் எப்படி மீதியை கையாளுவது என்ற பிரச்சனை இருக்கின்ற போது அவர்களுக்குள் தங்களுடைய இருப்பை பாதுகாக்கின்ற பிரச்சனை. பொதுச்சபையினுடைய நிலைப்பாடு ஒரு அதுக்கு பின்னணியில் இருக்கின்ற ஒரு தரப்பினருடைய பிரதிபலிப்பாக இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போது அங்கே அவர்களால் மறுதளிக்கப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு ஒரு மிகவும் ஒரு வலிமையற்ற நிலைமையில் அரசியல் கட்சிகளோடு ஒப்பிடுகின்ற போது பொதுச்சபை தன்னை ஒரு ஸ்திரப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆகவே தங்களுடைய நிலையை அறிந்து அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? உடனடியாகவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் செயல்பட்ட ஏனைய சிவில் அமைப்புகளை உள்ளடக்கியதாக ஒரு மக்கள் பேரியக்கமாக இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையை இவர்கள் மாற்றி இருக்க வேண்டும். அந்த நிலையில் நின்று கொண்டு அரசியல் கட்சிகளோடு, அதுக்காகத்தான் நாங்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை உடனடியாக கலைத்து புதிய ஒரு கூட்டை நாங்கள் உருவாக்குகின்ற போது இதுதான் வரமுறை, இதுக்கு வருவர்கள் வாருங்கள், இல்லையா நீங்கள் வெளியே நில்லுங்கள் என்று சொல்லி நாங்கள் இறுக்கமாக பேசியிருக்க முடியும். அந்த அணுகுமுறையை இவர்கள் தவற விட்டு விட்டார்கள். ஆகவே ஆரம்பத்திலே ஒரு தவறை விட்டு விட்டார்கள். இப்போது இவர்கள் தாங்கள் அரசியல் கட்சிகளை நெறிப்படுத்த முடியாதவர்கள் என்கின்ற ஒரு அவப்பெயரை சம்பாதிப்பதற்கு பயந்து கொண்டுதான், ஏனால் ஏற்கனவே இவர்கள் ஒரு விடயத்தை கூறிவிட்டார்கள், இளைஞர்களை முன்னிறுத்துங்கள் என்று கூறிய போதே அங்கே ஆக்ரோஷமாக அவர்கள் மேசையிலே அடித்து அரசியல் கட்சிகள் தங்களுடைய மேலாதிக்கத்தை அங்கே நிலைநிறுத்தி விட்டார்கள். ஆக இனிமேலும் இவர்களினால் அவ்வாறான தலையீட்டை செய்ய முடியாது. ஏனால் அரசியல் கட்சிகளுடைய ஆதிக்கம் இங்கே மேலோங்கி இருக்கின்றது. தேர்தல் கிட்ட வர வர அவர்கள் வரி பிடித்தவர்களை போன்று இந்த அரசியல் கட்சிகள் செயல்படுவார்கள். ஆக அதற்குள் இவர்களினால் ஈடு கொடுக்க முடியாது. அதன் காரணமாகத்தான் இவர்கள் இப்போது இந்த முடிவு எடுத்திருக்கிறார். இது மிக ஒரு பலகீனமான நிலைமையில இவர்கள் எடுத்த முடிவு. இது தமிழ் மக்களுடைய நிலையில இது பாரதூரம். என அரசியல் கட்சிகளை தான் தோண்டித்தனமாக செயல்படுவதற்கு அனுமதித்து விட்டு இவர்கள் பார்வையாளர்களாக இருப்பதற்கு எடுத்த முடிவு என்பது உண்மையிலே ஒரு வரலாற்று பிழையான முடிவாகத்தான் என்னால் கூற முடியும். இது தமிழ் மக்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொன்னால், இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை மீது தமிழ் மக்கள் பாரிய நம்பிக்கை வைத்திருந்தார்கள். தங்களுடைய எதிர்கால நலன்கள் சார்ந்த விடயங்களிலே இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு நேர்வழியில் நின்று கொண்டு ஒரு உறுதியாக இந்த விடயங்களை நெறிப்படுத்தும் வழிப்படுத்தும் என்று நம்பினார்கள். அவ்வாறு நம்பி நின்ற மக்கள் தான் 2,26,000 வாக்குகள் என்பது சாதாரணமாக பெறப்பட்ட வாக்குகள் அல்ல. கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ் தேசிய அரசியல் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த வெறுப்பு, விரக்தி, ஏமாற்றம், அவநம்பிக்கை அனைத்தையும் கடந்து ஒரு திரும்பவும் ஒரு மறுபடியும் ஒரு குடிசார் அமைப்புகள் பலம் பெற்று வருகின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த 2,26,000 மக்கள் வாக்களித்தார்கள் நேரடியாக. அதை விட பல லட்சம் மக்கள் அவர்கள் 2வது விருப்பு வாக்காக சங்கு சின்னத்தை தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தினார். ஆகவே அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் பொய்யாக்குகின்ற வகையிலே இவர்கள் அந்த சொல்வார்கள், ஒரு போட்டியிலே தங்களை விட ஒரு பலசாலியான ஒருவர் அங்கே மல்யுத்த களத்திலே நிற்கின்ற போது மேடேறி அடி வாங்கி அசிங்கப்பட்டு படுதோல்வி அடைவதை விட மேடு ஏறாமலே அவரை வெற்றி பெற்றதாக அறிவித்து விட்டு இவர்கள் பயந்தாங்கொல்லிகளாக ஒதுங்குவதை போன்றான் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு பயந்தாங்கொல்லித்தனத்தோடு ஒதுங்கியதாகத்தான் நான் இந்த விடயத்தை பார்க்கின்றேன். தவிர இது இப்ப பொதுச்சபை தேர்தலிலே பங்கெடுக்கின்ற விடயத்துக்கும் இவர்கள் எடுத்த முடிவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பொதுச்சபை தேர்தலில் பங்கெடுக்கின்ற இந்த விடயம் உரையாடப்படவே இல்லை. எப்படி நாடாளுமன்ற தேர்தலை நெறிப்படுத்த போகின்றோம், நாங்கள் இதிலே தலையிட மாட்டோம் என்று ஒதுங்கி இருப்பது இவர்களுக்கு அழகல்ல. ஆகவே இவர்கள் பயந்தாங்கொல்லித்தனமாக இந்த ஆடுகளத்திலிருந்து இவர்கள் ஒதுங்கி இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும். இவர்கள் இதே நிலைப்பாட்டிலே ஒரு பலகீனமான நிலைமையிலே ஒரு பயந்தாங்கொள்ளி நிலையிலே இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை இவர்கள் தலைமை தாங்கி வழிநடத்தி செல்வார்களாக இருந்தால் இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தொடர்ந்து தமிழ் மக்கள் தங்களுடைய ஒரு தலைமை சக்தியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பதை தமிழ் மக்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். மிகவும் சுருக்கமாக ராமேந்திரன், இப்போ பொதுச்சபை சங்கு சின்னத்தை இந்த பொது தேர்தலில் பயன்படுத்தக்கூடாது என்றும் கூட முடிவெடுத்திருக்கிறார்கள். இது என்ன விதமான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகுது என்றால், ஏற்கனவே ஒரு சில கட்சிகள் கூறிவிட்டார்கள் சங்கு சின்னத்துக்கு தான் நாங்கள் போட்டியிட போகின்றோம் என்று. இது தொடர்பாக
உண்மையில் இவர்கள் அனைத்தையுமே ஒரு குழப்பி அடித்து விட்டு தான் நேற்றைய தினம் ஒரு அதை எல்லா மேலும் ஒரு சிக்கல்களை அதிகப்படுத்துகின்ற வகையில் தான் இவர்களுடைய தீர்மானம் அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு தலைகீழாக பொதுச்சபையோடு கலந்துரையாடலை நடத்துவதற்கு பதிலாக கட்சிகளோடு கலந்துரையாடலை நடத்திவிட்டு திருப்ப இங்கே வந்திருக்கின்றார்கள். ஆகவே இங்கே அதற்கான அனுமதிகள் கிடைக்கவில்லை. ஆகவே திருப்பி இவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள். இவ்வாறாக இந்த 3 தீர்மானங்கள் எடுத்திருக்கின்றார்கள். இந்த 3 தீர்மானங்களுமே இவர்கள் இதற்கு முன்னர் அரசியல் கட்சிகளோடு மேற்கொண்ட தீர்மானங்களுக்கு முரணான தீர்மானங்கள். ஆக இவர்கள்னால் அங்கே முகம் கொடுக்க முடியாத நிலைமை இருக்குன்னா அதே போல சங்கு சின்ன விவகாரம். ஏற்கனவே இவர்கள் பங்கு பெற்றி அந்த கூட்டத்தில் தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருந்து வெளியே இருக்கின்ற விக்னேஸ்வரன் அவருடைய கட்சி, ஐங்கரேசனுடைய கட்சி என்பவற்றை உள்ளடக்கியதாக ஒரு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக இந்த தேர்தலை முகம் கொடுப்பதாக இருந்தால் சங்கு சின்னத்தை பயன்படுத்தலாம் என்ற ஒரு விடயம் ஒரு உண்மையில அங்கே அலசி ஆராயப்பட்டது. சங்கு சின்னம் அண்மையிலே தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு மிக சென்றடைந்து விட்டது, பிரபல்யமாகி விட்டது. ஆகவே அந்த சங்கு சின்னத்தை முன்வைத்து நாங்கள் தேர்தலை முகம் கொடுக்கின்ற போது அதற்கு தமிழ் மக்களுடைய ஒரு வரவேற்பு இருக்கும். ஆகவே நாங்கள் ஒரு கூட்டாக இந்த சங்கு சின்னத்திலே போட்டியிடுவோம் என்று பொதுச்சபையினுடைய சார்பிலே அங்கு இருந்தவர்களும் அதை சாட்சியாளர்களாக வைத்துக் கொண்டுதான் அந்த முடிவு அங்கே எடுக்கப்பட்டது. அவர்கள் அதற்கு அமைவாக, என்றால் அரசியல் கட்சிகளுக்கு தங்களுடைய நலன் தானே முக்கியம். என்றால் அவர்கள் எல்லோருமே உதிரிகளாகிவிட்டார்கள். மக்களை சந்தித்து மக்களிடம் ஆணை பெறுவதோ இல்லை ஆதரவு பெறுவதற்கோ தகுதியற்ற நிலைமையில் தான் ஒவ்வொரு கட்சிகளும் இருக்கின்றனர். இப்போது இருக்கின்ற நிலைமையிலே எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக எவருமே மக்களிடம் தனித்தனியாக சென்று ஒவ்வொருவரும் எம்பி ஆகிவிட முடியாது. அதுதான் உண்மை. அந்த உண்மை நிலை அந்த அந்த நிலையில் நின்று கொண்டுதான் இந்த பொது கட்டமைப்பு குழுவிகள் வந்து தங்களை புனிதப்படுத்த முற்பட்டார்கள். ஆக இப்போது சங்கு சின்னத்தை கிடைத்தவுடன் அவர்கள் உடனடியாகவே அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய குத்துவிளக்கு சின்னத்தை சங்கு சின்னமாக மாற்றுவதற்கு தேர்தல் ஆணையத்திடம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு விட்டார்கள். ஒரு உத்தியோகபூர்வமற்ற முறையில வருகின்ற தகவல்கள் பெரும்பாலும் இன்றோ நாளையோ இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டு விடும் என்ற ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. ஆக இவர்கள் முதலிலே அதற்கு அனுமதியை வழங்கி அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிற்பாடு இவர்கள் நேற்று தீர்மானம் எடுக்கின்றாக சங்கு சின்னத்தை பயன்படுத்துவதில் என்று நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுவதாக. ஆக அந்த வேண்டுகோள் விடுவதாக என்று இவர்கள் கொஞ்சம் சுருதியை குறைத்த போதே அங்கே கலந்துரையாடலில் ஈடுபட்ட சில தரப்பினர் அங்கே அவர்கள் மிக ஒரு கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். சங்கு சின்னம் என்பது தமிழ் மக்களுடைய ஒரு பொதுவான சின்னம், அதை அரசியல் கட்சிகள் பயன்படுத்த அனுமதிக்க முடியாது. அவ்வாறான விடயத்தில் பொதுச்சபை தீர்க்கமான முடிவெடுக்காவிட்டால் நாங்கள் அதற்கு எதிராக செயல்பட வேண்டி வரும் என்ற வகையிலே அங்கே அவர்களுடைய அதிருப்தி கருத்துக்கள் மேலோங்கியதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் இப்போது வேண்டுகோளை மட்டும்தான் பொதுச்சபை விடுத்திருக்கின்றது, எந்த ஒரு அரசியல் கட்சியும் சங்கு சின்னத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று. அதை ஒரு இறுக்கமாக உறுதியாக என்றால் பொதுச்சபைக்கு தான் அதுக்கு உறுத்துடையவர்கள். ஆக இவர்கள் அதை சொல்ல முடியாதவர்கள் ஏற்கனவே இவர்கள் அதற்கான அனுமதியை அங்கு வழங்கி விட்டார்கள். ஆகவே நேற்றைய தினம் எடுத்த முடிவுகள் என்பது எல்லாவற்றையுமே மீண்டும் ஒரு குழப்பத்துக்கு கொண்டு வருகின்ற வகையிலே இன்று தெலோ கட்சியினுடைய சார்பிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் மட்டக்களப்பில் ஒரு ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார், தாங்கள் சங்கு சின்னத்தில் தான் இந்த தேர்தலில் போட்டியிட போகின்றோம், ஏனையவர்களும் சங்கு சின்னத்திலே தான் போட்டியிட போகின்றோம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே தேர்தல் ஆணைய திணைக்களத்தினால் சங்கு சின்னம் ஒதுக்கப்படுவதற்கான ஒரு இறுதிக்கட்ட வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவர்களுடைய முடிவு அது எவ்வாறு செல்வாக்கு செலுத்தப்படும்? நாளை சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டால் இதை தடுப்பதற்கு இவர்கள் என்ன செய்ய போகிறார்? பொது கட்டமைப்பு பொதுச்சபை அங்கே அரசியல் கட்சிகளை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இல்லை. இளைஞர்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்க போவதில்லை. தமிழ் மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட அதே பழைய முகங்கள் திரும்பவும் இந்த தேர்தலில் போட்டியிட போகின்றார்கள். ஆகவே மீண்டும் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள், தமிழ் மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள் மீண்டும் மக்களிடையே வருவதற்கு தமிழ் மக்களுடைய அங்கீகாரம் பெற்ற சங்கு சின்னத்தை அவர்கள் பயன்படுத்துகின்ற போது அதை தடுத்து நிறுத்த இவர்களிடம் என்ன பொறிமுறை இருக்கின்றால் ஒன்றுமில்லை. ஆகவே வெற்றி வேண்டுகோள் அறிக்கையின் மூலமாக அந்த சங்கு சின்னத்தை இவர்களால் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே பொதுச்சபை என்பது தன்னைத்தானே காலாவதியாக்குகின்ற வகையிலே தன்னைத்தானே அது அந்த ஜீவசமாதி அடையக்கூடிய ஒரு நிலையை நோக்கி அவர்கள் இந்த நடவடிக்கைகளை பார்க்க முடியும். என்றால் தேர்தலிலே பங்கெடுப்பதில்லை, தாங்கள் இதிலே இந்த தேர்தலிலே தலையிடாமல் ஒதுங்கி இருக்கின்ற முடிவு ஒரு பயந்தாங்கொள்ளித்தனமான முடிவு. சங்கு சின்னம் தொடர்பாக இவர்கள் இவ்வாறு எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு என்பது இவர்களுடைய கையை மீறி அந்த சங்கு சின்னவர்களால் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை வருமாக இருந்தால் பொதுச்சபை தன்னைத்தானே ஒரு சவக்குழிக்குள் வைத்து மூடிவிட்டு ஜீவசமாதி அடைந்தது போன்ற ஒரு நிலையைத்தான் இப்போ ஏற்படுத்த போகின்றது. என்றால் இவர்களினால் மக்கள் மன்றத்திலும் பரப்புரை செய்ய முடியாது. எதிர்த்து ஒரு அறிக்கையை விட்டு சங்கு சின்னத்துக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, ஆகவே நீங்க சங்கு சின்னத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று அறிக்கை விடுகின்ற துணிவு இவர்களுக்கு இருக்கின்றதா தெரியவில்லை. அரசியல் கட்சிகள் சங்கு சின்னத்தை எடுத்து விட்டால் இந்த பொதுச்சபையினுடைய தமிழ் மக்களுடைய கூட்டு மன உணர்வுக்கு
கூட்டு விருப்பத்துக்கு முரணாக எதிராகத்தான் இந்த அரசியல் கட்சிகள் செயல்பட போகின்றன. அதற்கு அணை போடக்கூடிய வல்லமை இந்த பொதுச்சபையிடம் இல்லை என்பதுதான் இந்த இடத்துல ஆணித்தரம். வேதனையாக இருக்கின்றது. இவ்வளவு இழப்புகள், இவ்வளவு தியாகங்கள், இதற்கு பிறகும் கூட இன்னும் சுயநலத்தோடு செயல்பட வேண்டும் என்று தங்களுடைய கட்சிக்காக, தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக பாருங்கள், இவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார்கள் தெற்கிலங்கையில். அந்த ஊழல்கள் வெளிவந்திருக்கின்றது. தமிழ் தரப்பிலும் கூட எத்தனையோ பேர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். அந்த விடயங்களெல்லாம் வெளிவரும் பொழுது இவர்கள் ஒதுங்குவார்களா என்று ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த கேள்வியை தமிழ் மக்கள் பலரும் கேட்கிறார்கள். யாராவது ஒருவர் வந்து சரியாக வழிகாட்ட மாட்டார்களா என்று தமிழ் தரப்பில் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். யாருமே வழிகாட்டுவதற்கில்லை. ஆனால் சிங்கள தேசத்தில் பாருங்கள், இப்பொழுது ஒருவர் வந்திருக்கின்றார். சரியான செய்திகளை, சரியான சத்தங்களை போட்டுக்கொண்டிருப்பது ஒரு மாற்றத்தை அங்கே ஏற்படுத்த போகின்றது. இவர்களுடைய கையாலாகத்தனம் 15 ஆண்டுகளில் ஒரு சரியாக நெறிப்படுத்தி வழிகாட்ட முடியாமல், ஒன்று சேர்ந்து செயல்பட முடியாதன்னு ஒரு காரணமாகத்தான் இவர்கள் தமிழ் தேசியத்தை சிதைத்து விட்டார்கள். தமிழ் தேசியம் சிதைந்து போன தேசியத்தை மீட்டெடுப்பது இனி ஒரு ஆபத்தான நிலையை எட்டிக்கொண்டிருக்கின்ற என்று பலர் கூறுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இந்த நேற்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கூறும்பொழுது மாகாண சபைக்கு அதிகாரம் கொடுத்து அதை சரியாக அவர் செயல்படுத்துவாராக இருந்தால் அனுரகுமார் திசாநாயக்கா ஒரு சரியான பாதையில் போவார் என்ற விடயங்களை எங்களுடைய உறவுகள் கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன். எனவே இந்த இனியாவது இவ்வளவும் நடந்தும் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால், சின்னத்தனமாக செயல்பட்டால் எங்களுடைய மக்கள் தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து 18 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதுவரையிலிருந்து என்ன செய்தார்கள் என்ற அந்த அண்ட கேள்வியை கேட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு புதிய தலைமுறையினரை இங்கே நிறுத்தாவிட்டால், நான் நினைக்கிறேன் இனி தமிழ் இனம் என்ற, அதான் ஏற்கனவே இங்கே பேச தொடங்கிவிட்டார்கள், ஒரு குழுமமாக தமிழினத்தை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இது பெரிய அபாய மணி இங்கே அடிப்பதை எங்களால் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இதை புரிந்து தயவு செய்து ஒதுங்குங்கள். தயவு செய்து அடுத்த சந்ததியினர் என்றவுடன் அங்கே இன்னும் ஒரு கட்சியினர் 5 இளையவர்களுடைய பெயர்களை கொண்டு வந்துவிட்டு தன்னுடைய பெயரையும் அங்கே உள்ளடக்கி இருக்கின்றார். புலம்பெயர்ந்த நாடுகளில் சில அமைப்புகள் அவ்வாறு தான் கையாளுகிறார்கள். இளையவர்களை கொண்டு வந்து விடுகின்றோம் என்று விட்டு அவர்களும் அங்கே நிற்பார்கள், விட்டு கொடுக்க மாட்டார்கள். இந்த நிலை மாறவில்லை என்றால் இவர்கள் கிண்டி தமிழ் இனத்தையும் ஒட்டுமொத்தமாக புதைக்க வேண்டியது தான். சிங்கள தேசம் அவர்கள் இன அழிப்பை நடத்த தேவையில்லை, எங்களுடைய இனமே இன அழிப்பை நடத்தி கொண்டு போகின்றது என்பதை தான் நான் கூறலாம். மிகவும் வேதனையாக இருக்கின்றது. இவ்வளவு ஒரு ஆக்கப்பூர்வமாக நேர்மறையான விடயங்களை செய்து கொண்டு வந்து ஒரு சீராக இவர்களால் செயல்படுத்த முடியவில்லை என்றால் எனக்கு புரியவில்லை. படித்த அறிவுள்ள பெரிய இனம் என்றெல்லாம் பறைசாற்றுவார்கள், எங்கே போய் முடிய போகின்றது எனக்கு தெரியவில்லை. நன்றி ராமேந்திரன், ஒரு தெளிவை தந்ததுக்காக. தமிழ் தேசிய பொது சபை, அந்த சபையின் கீழ் தமிழ் தேசிய கட்டமைப்பு தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது, அதனுடைய விளக்கத்தை உறவுகளுக்கு தெளிவாக தந்ததுக்காக நன்றி ராமேந்திரன். மீண்டும் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.